Hey dears, welcome back to our channel. இன்னைக்கு வந்து fish fry தான் பார்க்க போறோம். fish fryக்கு நான் அதுல இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் தூள், உப்பு, அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஆட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து இந்த மீன் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கண்ணாடி பாறைன்னு சொல்லப்படுற மீன். இந்த மீன்ல பாத்தீங்கன்னா எலும்பே இருக்காது. குழந்தைங்க வந்து ஈஸியா சாப்பிடலாம். அதுக்கு அப்புறம் இந்த fish வந்து கொஞ்சம் கூட ஸ்மெல்லே வரல. ரொம்ப வந்து அருமையா இருந்துச்சு. சோ உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்க அப்படினா இந்த ஃபுட்டை உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஈஸியா செஞ்சு தரலாம். சீ ஃபுட் விரும்பி சாப்பிடுற குழந்தைங்களா இருந்தா கண்டிப்பா இத செஞ்சு தர மறந்துடாதீங்க. அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபிஷ்லயும் வந்து நான் வந்து இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பேஸ்ட் வந்து ஏன் இவ்வளோ அப்புறீங்க அப்படின்னு கேட்டால் ஃபுட் கலர் போட்டிருக்கனால உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த அளவுக்கு அப்ளை பண்ணால் தான் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவருக்குள்ளே இந்த பேஸ்ட் எல்லாமே வந்து உள்ளே இறங்கும் மீனுக்குள்ளே. அதுக்காக தான் நான் ஒவ்வொன்றா இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சுவையாக இருந்துச்சு இந்த மீன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த கண்ணாடி பாறை மீன் வந்து வாங்கி கொடுத்து பாருங்கள். நல்லாவே இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. தென் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இதே மாதிரியே அப்ளை பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரியே நான் எல்லா பீசஸுமே அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ எல்லா பீசஸுமே இந்த மாதிரி நான் பரட்டி போட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே வந்து ஒரு தனி பிளேட்டில் வைக்கிறேன். நான் ஃபுல்லத்தையுமே வந்து தனி பிளேட்டில் வைக்க முடியலைங்கிறதுக்காக எகைன் வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃப்ளார் மாதிரி டெக்கரேட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் வந்து இந்த மீனோட கேஜி வந்து 1 kg தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதை ஊற விடுறதுக்காக நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரைஸ் வைக்கிறதுக்காக ஒரு 2 படி வந்து போட்டிருக்கேன். இது வந்து 200 பிடிக்கும். இந்த படி 200 அரிசி பிடிக்கும். தென் வந்து வாட்டர் ஊற்றி நல்லா ஃபஸ்ட் வாஷ் மட்டும்தான் வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் வாஷ் வந்து ஊறின பிறகு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம வந்து சாப்பாடு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்குது. கர்நாடகா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் வந்து கர்நாடகா பொன்னி யூஸ் பண்ணப்போ சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து சாப்பாடை விட அரிசி வந்து ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சு. பட் வந்து சாப்பாடு வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவே வந்து மணச்சநல்லூர் பொன்னி யூஸ் பண்ணுறப்ப அரிசி வந்து எல்லோ கலரில் ரைஸும் சமைக்கிறப்ப வந்து நல்லா ஒயிட் கலராகவும் இருந்துச்சு. ஸோ நான் அப்பையிலேருந்தே வந்து மணச்சநல்லூர் பொன்னிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை குக்கரில் போட்டு 1 படிக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அப்படி இல்லைன்னா 2 படி தண்ணி அந்த மாதிரி ஊற்றி நான் வந்து ரைஸ் வந்து வச்சுக்க போகிறேன். ரைஸ் வந்து வைக்கிறப்ப இந்த மீன் ஃப்ரை பண்ணுறவங்க எப்படியும் வந்து மோஸ்ட்லி மீன் குழம்பு செய்வாங்க. பட் நான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வந்து செய்ய போகிறது கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நான் இன்றைக்கி ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ ஏன் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. ஃபைனலாக வந்து நம்மளோட சீ ஃபுட்டான இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.